இந்த மாதிரி ரைஸ் பேக்கை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரைஸ் பேக்கை நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி நல்லா மடிச்சு விட்டுருங்க. வெளிப்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நல்லா அந்த லெட்டர்ஸ்லாம் மறைஞ்சு ஒயிட் கலரில் கிடச்சிரும். பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் உள்பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி எடுத்துக்கிறோம். திருப்பி எடுத்துட்டு நான் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டாப்ல இருந்து ஒரு 5 சென்டிமீட்டரோ இல்லை ஒரு 10 சென்டிமீட்டரோ மடிச்சுக்கோங்க. மடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நூல் நூலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த போர்ஷனை மட்டும் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, தர்ஷினி சுரேஷ், மொஃபிகா மொஃபினா, நந்திதா, விஜி, பார்கவ், உமா, பிரதர்ஷனா, சங்கீதா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஹைட் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் மடிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக மடிச்சிங்க அப்படின்னா ஹைட் அதிகமாக கிடைக்கும். நிறைய மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட் வந்து கம்மியாக கிடைக்கும். பாருங்கள், நான் மடிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அழகாக இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சிசர் எடுத்துக்கிட்டு ஒரு 4 போர்ஷன் 4 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடித்து கீழே இருக்க லேயரும் மேலே இருக்க லேயரும் சேர்ந்து கட் ஆகிற மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைமண்ட் மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே டைமில் 2 சைட்லேயுமே ஹோல்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி மடித்து தேவையான அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக வந்து கட் பண்ணிட வேண்டாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 போர்ஷன் கட் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி இன்னும் 2 போர்ஷன் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கயிறோ சணல் கயிறோ இல்லைனா ரிப்பன் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து என்கிட்ட ஒரு பழைய ரிப்பன் இருந்துச்சு. ஸோ அந்த ரிப்பன் எடுத்துக்கலாம். அந்த ரிப்பனை யூஸ் பண்ணி இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கோர்த்து எடுக்கணும் அந்த மாதிரி நீங்களும் கோர்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி முடிச்சாச்சு. மேலே ஒரு 4 ஹோல்ஸ் இருக்கும். கீழே இருக்கக்கூடிய லேயர்லேயும் ஒரு 4 ஹோல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் வழியாக ஃபஸ்ட்டு ஒரு முனையை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அடுத்த முனையை இந்த மாதிரி உள்ள வெளியேன்னு சொல்லிட்டு நீங்கள் நான் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த அடுத்த ஹோல்ஸில் வந்து இந்த ரிப்பனுடைய அடுத்த முனையை வந்து எடுத்து விட்டுட்டு அழகாக இந்த மாதிரி ஒரு சுருக்கு பை மாதிரி நீங்கள் இதை சுருக்கிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் போட்டு வச்சுக்க போகிறேன்னா, நம்மக்கிட்ட யூஸ் பண்ணாமல் நிறைய பாத்திரங்கள் வச்சுருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் லாக் பண்ணி கபோர்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டஸ்ட் படியாமல் இருக்கும். நம்மளுக்கு எப்போவாச்சும் தேவைப்படும் அப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லா பாத்திரங்களையும் ஒரே இடத்துல வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணாமல் தான் இருப்போம். ஆனால் அந்த பாத்திரம் அந்த இடத்துல ஸ்பேஸை அடைச்சிக்கிட்டே இருக்கும். மற்ற பாத்திரங்கள் எடுக்கும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டஸ்ட்டும் படியாது, நமக்கு ஸ்பேஸும் சேவ் ஆகும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு அரிசி பையில் ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு